இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடி ஓட்டம் பிடித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உத்தராகண்ட் பாஜக மாநிலத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஆதித்யராஜ் சைனி, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இவன் உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய பாஜகவுடைய எக்ஸிக்யூட்டிவ் தலைவர்களில் ஒருவன். சரியா? முக்கியமான உறுப்பினருவன். இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, 13 வயது ஒரு பெண் பிள்ளையை கடத்தி கேங் ரேப் பண்ணியிருக்கிறான். கேங் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, சாலையோரத்தில் கொன்று வீசியிருக்கிறான். இது மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தராகண்டில் பாஜக தலைவர்களில் ஒருவன் செய்திருக்கக்கூடிய செய்தி. இது இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் மூடி மறைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது சில ஊடகங்கள் வழியாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறதுங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இதை முதல்ல ஏன் உடனே சொல்கிறேன், அதுவும் இந்த தேர்தல் காலங்களில் இப்படியான ஒரு செய்தியை நீ எதுக்கு முதல்ல சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இங்கே மோடி என்ன சொல்கிறாரு? வந்தார்னாரே சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் திமுக காரன்ற கவனமாக இருக்கணும், கேரளாவில் போய் காங்கிரஸ்காரன்ட்ட கவனமாக இருக்கணும் இப்படின்னு அவர் சொல்கிறார். நேற்று தினமும் இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடி பேசியிருக்கிறார். முதல்ல அந்த வீடியோ பாருங்க. महिलाओं की सुरक्षा के लिए खतरा बन गए हैं। कल ही कांग्रेस को अपने एक और नेता को महिला शोषण के गंभीर आरोप के बाद मजबूरी में पार्टी से निकालना पड़ा है। यही इन पार्टियों की सच्चाई है, जिससे केरल की महिलाओं को सावधान रहना. அதாவது பெண்கள் காங்கிரஸ்காரர்களிடம் கவனமாக இருக்கணும்னு யார் சொல்கிறா? எப்ஸ்டைன் ஃபைலில் பேர் வந்திருக்கக்கூடிய மோடி சொல்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் நான் எப்ஸ்டைன் ஃபைலில் மோடி பேர்னு சொல்லும்போது சில ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு கோபம் வரலாம். பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போது நம்முடைய இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறதும் இந்திய மக்களுக்கு உடனடியாக என்ன ஞாபகம் வரும்? பஞ்சசீல கொள்கை இல்லையா, அணைகள் கட்டியது, இதெல்லாம் நிறைய ஞாபகம் வரும். லால் பகதூர் சாஸ்திரி, பசுமை புரட்சி, அது நமக்கு உடனடியாக ஞாபகம் வரும். அதுபோல் இந்திரா காந்தி அம்மையார் நிறைய சொல்லலாம். ஆனால் வங்கிகள் தேசிய உடைமையாக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தாக ராஜீவ் காந்தினா நமக்கு உடனடியாக டெக்னிக்கலான இல்லையா, தொழில்நுட்ப பல்வேறு புரட்சிகளுக்கு அடித்தளம் போட்டிருக்கிறார் ராஜீவ் காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள், மிக முக்கியமானது தகவல் அறியும் உரிமை சட்டம் இல்லையா, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ 11 வருஷமாக நம்ம பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கார். பிரதமர் மோடின்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸ்காரிலிருந்து நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது, எப்ஸ்டைன் ஃபைல் தான் ஞாபகம் வரும். அதனால தான் மோடி எப்ஸ்டைன் ஃபைலில் பேர் வந்தவர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ கேரளாவில் போயிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் காங்கிரஸ்காரங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிற நேரத்தில் தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உத்தராகண்டில் ஆதித்யராஜ் சைனி என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், பிஜேபி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் உறுப்பினர் ஒருவர் 13 வயது பிள்ளை, ஞாபகத்தில் வச்சுங்க. அதே உத்தராகண்டில் இன்னொரு செய்தி வந்திருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த மகள் 13 வயது மகளை ஒரு காதலனுக்கு ஒரு பிஜேபி பொம்பளை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நான் அதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நடந்திருக்கு. இப்போ அவங்கள உறுப்பினர் பதவியில் நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிஜேபி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க கட்சியிலெல்லாம் கிடையாது, ஆனாலும் நாங்கள் உறுப்பினர் உட்பட எல்லா பதவிகளிலிருந்தும் நாங்கள் அந்த பெண்ணை தூக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது. இது மட்டுமா? இதே பிரதமர் மோடி தான் கர்நாடகாவில் கடந்த தேர்தலில், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 400க்கும் அதிகமான பெண்களை பாலியல் ரீதியாக ஃபோட்டோ எடுத்து அதையெல்லாம் வச்சுக்கிட்டு, அதுவும் வீட்டில் எடுத்து வளர்த்த ஒரு தாய், அதாவது தாய் ஸ்தானத்தில் இருந்து வளர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்கள கூட அந்த 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 கொடூரம் விட்டு வைக்கலை. அப்படிப்பட்ட ஒருத்தன், அவனுக்கு இன்றைக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அவனை ஸ்டேஜில்
கையை தூக்கி வச்சு இவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டது இதே பிரதமர் மோடி. மறக்க முடியுமா நம்மளால்? நம்மளால் மறக்கவே முடியாதுங்க, இதெல்லாம் மறக்க முடியாது. சரி, இன்னொன்று மறக்க முடியுமா? இப்போ உத்தராகண்டு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். குஜராத்தில் பில்கிஸ் பானுனுடைய அதற்கு காரணமாக இருந்த பாபு பஜ்ரங் தள்னு ஒருத்தன் இல்லையா, அவன் என்னாச்சு, அவனே சொன்னான் என்னை காப்பாற்றுறதுக்காக 3 முறை மோடியை நீதிபதியை மாற்றினார்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்தியெல்லாம் வெளிவந்தது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் எலெக்ஷன் டைமில் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு யார் சொல்கிறது? சொல்லும்போது எல்லாம் நோண்ட தானே செய்வானுங்க, எல்லாத்தையும் நோண்ட தானே செய்வானுங்க. ஒன்றும் இல்லைங்க, நமக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு இல்லையா, பல தடவை சொன்னது தான், ஆனாலும் சொல்லித்தாகணும். இந்தியாவுடைய புகழ்பெற்ற வீராங்கனைகள் மோடியினுடைய வீட்டு வாசலில் எத்தனை மாத காலம் போராடினார்கள். கண்டுகொண்டாரான்னு கேட்குறேன். உலகத்தினுடைய அத்லட்டிக் அமைப்பு, ஒலிம்பிக் சம்மேளனம், இவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்த பிறகு சரண்டராங்க மோடி. அதுதான் நடவடிக்கை எடுத்தான்னு இல்லை பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் இல்லையா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், என்ன நடந்ததுலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நம்ம பல தடவை பேசியாச்சும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நபர் அங்கே பேசுகிறார். இது என்னங்க, இதை விட ஈரக்கோலை நடுங்கிற மாதிரி ஒரு செய்தி. அன்கித் பண்டாரி இல்லையா, ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட், ஒரு அப்பாவி பெண். அந்த ஹோட்டல் நடத்துகிறது யார்? ஒரு பாஜகக்காரன் இல்லையா, ஒரு பெரிய உயர் பொறுப்பில் இருக்கிறவருடைய பையன். அவன் என்ன பண்ணான், பாஜகவுடைய உயர்மட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு அன்கித் பண்டாரிகிட்ட சொல்கிறான். அன்கித் பண்டாரி முடியாதுன்னு சொல்கிறான். என்ன நடந்தது? அன்கித் பண்டாரி சாக்கடையில் மிதந்தாள். இது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் நடக்கக்கூடிய விஷயங்க. ஏன் பாஜக வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் தெரியுமா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாஜக வந்துச்சுன்னா அவ்வளோதான், குஜராத் மாதிரி ஆகிடும், இந்த உத்தராகண்ட் மாதிரி, உத்தரப்பிரதேசம். என்ன உங்களுக்கு எத்தனை பட்டியல், எத்தனை சொல்லிட்டு போனோம் உங்களுக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதையெல்லாம் விட்டுக்கிட்டு இதெல்லாம் படிக்கிற கல்வியறிவு மிகுந்த இந்த விஷயங்கள், இந்த செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கிற தமிழ்நாட்டில் கேரளாவிலும் பார்த்துக்கோ, அங்கே பார்த்துக்கோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் என்னங்க இது? என்னது இது? உருப்படியாக 11 வருஷத்தில் என்ன பண்ணேன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணேன்னு சொல்லலாம் இல்லையா? என்ன பண்ண அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணேன்னு எதுவுமே பண்ணலை. அப்போ நீ என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான விஷயங்கள் கேரளாவுக்கு எதுவும் பண்ணலை. அப்போ கேரளாவிலையும் போய் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.